Om Sharanabhava. Good morning, brothers and sisters. I am handling the subject CE8591 Foundation Engineering Class 9 பார்க்க போகிறோம். யூனிட் 1 பார்த்துட்ருக்கோம். சைட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தோன்றதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் டாபிக்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேஜஸ் ஆஃப் சப்சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்குது சப்சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் ரெகனைசேஷன்ஸ், செகண்ட் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸ்ப்ளோரேஷன், தேர்ட் ஒன் டீடைல்டு எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த 3 டைப்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்சாயிலுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் டைப்ஸு. நெக்ஸ்ட்டு இல்லை ஜியோஃபிசிக்கல் மெத்தடுன்னு பார்த்தோம். ஜியோஃபிசிக்கல் மெத்தட் 2 டைப்ஸ் ஆஃப் ஜியோஃபிசிக்கல் மெத்தடுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தடு, செகண்ட் ஒன் சீஸ்மிக் மெத்தடுன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெசிஸ்டிவிட்டி மேப்பிங் பார்த்தோம், ரெசிஸ்டிவிட்டி சவுண்டிங் பார்த்தோம். ஓகேங்களா. இதில் சீஸ்மிக் மெத்தடுன்னு சொல்கிறது சீஸ்மிக் மெத்தட்னு சொல்லலாம், அதர்வைஸ் கால்ட் as தி சீஸ்மிக் ரிஃப்ராக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த சீஸ்மிக் ரிஃப்ராக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேர்ட் டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டான ப்ராசஸாக நடக்கும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் சீஸ்மிக் மெத்தட். நெக்ஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். சீஸ்மிக் மெத்தடுன்றது ஒரு வேவ்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் சீஸ்மிக் மெத்தட். ஓகேங்களா. இதுதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். Seismic method. Elastic shock waves have different velocity in different material. Elastic shock wavesனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு க்ரியேட் பண்ணுற வேவ்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஷாக் வேவ்ஸ். அப்படி சடனாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கும், டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நான் ஒரு பிளேஸில் ஒரு ஹேமர் வச்சு ஒரு சுத்தியை வச்சு அடிக்கிறேன். ஓகேங்களா. அந்த சுத்தியை வச்சு அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன், ஒரு ஷாக் வேவ்ஸ் க்ரியேட் ஆகும். நான் ஒரு பிளேஸில் என்ன பண்ணுறேன், அதை காதை வச்சு கேட்கும்போது அது டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிலையும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் இருக்கும். ஓகே. இன்னொரு பிளேஸில் வச்சு கேட்கும்போது அது ஒரு வெலாசிட்டியில் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் இருக்கும். ஓகே. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. எலாஸ்டிக் ஷாக் வேவ்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட் த இன்டர்ஃபேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்குது. waves gets partly reflected and partly refracted அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்டடுக்கும் ரிஃப்ராக்டடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு சுத்தியை வச்சு அடிக்கும் போது எனக்கு அந்த ஃபோர்ஸால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி சில என்னது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே அந்த ஃபோர்ஸ்க்கே திரும்பி வரும். சிலது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஊடுருவி உள்ளே போகும். சரிங்களா. உள்ளே போகுது ஏதோ ஒரு பிளேஸில் நம்ம ஊடுருவி அந்த சவுண்டு உள்ளே வேவ்ஸ் பாஸ் ஆகுது, அது ரிஃப்ராக்டட். ஓகே. நமக்கே திரும்பி அந்த ஃபோர்ஸ்க்கே திரும்பி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அது ரிஃப்ளெக்டட். ஓகேங்களா. இதுதான் அதுக்கான வித்தியாசம். நெக்ஸ்ட்டு சீஸ்மிக் மெத்தட் யூட்டிலைஸ் ரிஃப்ராக்டட் வேவ்ஸ். ரிஃப்ராக்டட் வேவ்ஸை வச்சு நம்ம சீஸ்மிக் மெத்தடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஷாக் வேவ்ஸ் கிரியேட்டட் பை எ ஹேமர் ப்ளோ. ஷாக் வேவ்ஸ் நம்ம இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு ஹேமரை வச்சு நம்ம அடிக்கிறோம். பை எ ஸ்மால் எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜ் அட் பாயிண்ட் பி. ஏதோ ஒரு பாயிண்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இவ்வளோ நம்பர் ஆஃப் ஹேமர்ஸை வச்சு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷாக் வேவ்ஸ் ட்ராவல் த்ரூ எ சரௌண்டிங் சாயில். நம்ம சாயிலில் தான் இதை பார்க்க போகிறோம். ஷாக் வேவ்ஸ் எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் இருக்குல்ல சாயில்ஸ் ஆர் ராக்ஸில் ட்ராவல் ஆகுது. ஓகே. அதில் வெலாசிட்டி என்ன சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு ஷாக் வேவ்ஸ் வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு லேயரில் பாஸ் ஆச்சு அப்படின்னா அது V1. ஓகே. டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மெட்டீரியல் இன் லேயர் 1. இப்போது சாயில்ஸ் கீழே எர்த்து சர்ஃபேஸில் போகும்போது சாயில்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்காது. ஓகே. ஒவ்வொரு லேயராக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு லேயரில் பாஸ் ஆகுறத V1, செகண்ட் லேயரில் பாஸ் ஆகுது V2. அதுதான் சொல்கிறேன், டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மெட்டீரியல் இன் லேயர் 1 அப்படின்றாங்க. Next, arrival of wave is recorded by geophone located at a various point A, B, C. நம்ம ஒரு ஹேமரை வச்சு ஒரு பிளேஸில் அடிக்கும் போது ஜியோஃபோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா. இப்போது நான் ஒரு சென்டரில் வச்சு நான் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியோஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேவ்ஸை. ஓகேங்களா. லொக்கேட் பண்ணி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஜியோஃபோன் கன்வெர்டட் கிரவுண்டு வைப்ரேஷன். ஜியோஃபோன் என்ன பண்ணுறாங்க, கன்வெர்டட் கிரவுண்டு வைப்ரேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி இன்டு எலக்ட்ரிக் இம்பல்ஸ்
எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலயமா வைப்ரேட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்மிட் தெம் இன்டு ரெக்கார்டிங் அப்பரேட்டஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த seismic methods. இந்த பிக்சர் தான் பார்த்திங்கன்னா சீஸ்மிக் மெத்தடுக்கான டயக்ராம். இந்த சீஸ்மிக் மெத்தடில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு ஹேமரை வச்சு நான் அடிக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ அதை சுற்றி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்டில் ஜியோஃபோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுறேன் யூஸிங் எலக்ட்ரிக்கல் சென்சார். இந்த ஹேமருக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சென்சார் வச்சுருக்கேன். அந்த சென்சார் எதுக்கான ஜியோஃபோன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அந்த சென்சார் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பிளேசஸில் இருக்க ஜியோஃபோன்ஸில் எவ்வளோ வெலாசிட்டி வந்து ட்ராவல் ஆகிருக்கு, எவ்வளோ வெலாசிட்டினா எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் என்ன டைப் ஆஃப் சாயில் அந்த பிளேஸில் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், ஜியோஃபோனுன்ற ஒரு அப்பரேட்டஸை வச்சுருக்கோம். இந்த பிக்சரில் பாருங்கள், பீன்ற பிளேஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர்ஸை வச்சு அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அடிக்கும் போது ஒரு வேவ்ஸ் எலாஸ்டிக் ஷாக் வேவ்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கும் போது ஃபஸ்ட்டு லேயரில் V1 செகண்ட் லேயரில் V2ன்ற வெலாசிட்டி பாஸ் ஆகுது. அகைன் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும், ஜியோஃபோனுக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருப்பி நான் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் V1 V2 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா V3ன்றது பாஸ் ஆகுது. அகைன் P3 ஜியோஃபோனில் ரெக்கார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக அடிக்கும் போது ஜியோஃபோனில் ரெக்கார்ட் ஆகுது. இப்போது Pலேருந்து உள்ள டிஸ்டன்ஸை D1 Pலேருந்து P2 உள்ள டிஸ்டன்ஸை D2 Pலேருந்து P3 உள்ள டிஸ்டன்ஸை D3 சொல்லுவோம். கான்செப்ட் இவ்வளோ தான். ஓகே, இதுதான். இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் மெத்தட்லேருந்து சீஸ்மிக் வேவ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுலேருந்து சீஸ்மிக்கில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜோனில் இருக்குது, அந்த என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குது, அந்த தன்மை எப்படி இருக்குது, சாயிலுடைய தன்மை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வெலாசிட்டி அது வரைக்கும் தாங்கும், எவ்வளோ டென்சிட்டி இருக்குது, எவ்வளோ திக்னஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் பார்க்க போகிறோம். யூனிட் 2 ஷாலோ ஃபவுண்டேஷன். ஷாலோ ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் இஸ் லெஸ் தென் வித்தை விட டெப்த்து கம்மியாக போட்டாங்க ஷாலோ ஃபவுண்டேஷன், வித்தை விட டெப்த்து அதிகமாக போட்டாங்க டீப் ஃபவுண்டேஷன்றதை இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த ஷாலோ ஃபவுண்டேஷனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். லொக்கேஷன் அண்ட் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன், கோடல் ப்ரொவிஷன்ஸ், bearing capacity of shallow foundation on homogeneous deposit, Tersaki formula and BAS formula, factor affecting bearing capacity from institute test. institute test என்ன டெஸ்ட் பார்க்கணும்னா standard penetration test, static cone penetration test and plate load test. next allowable bearing capacity னா என்ன, seismic consideration in bearing capacity evolution, determination of settlement of foundation on granular and clay deposit, total and differential settlement, allowable settlement, codal provisions, and method of minimizing total and differential settlement. இப்போ இதில் பார்க்கும்போது ஃபவுண்டேஷனில் எவ்வளோ டெப்த்தில் போட போகிறோம், எந்த லொக்கேஷனில் போட போகிறோன்றதில் இதில் பார்க்கலாம். அதுக்கான கோடல் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பியரிங் கெப்பாசிட்டி, ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு பியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். இந்த டெஸ்ஸாக்கி ஃபார்முலா யூஸ் பண்ணோம், பிஎஸ் ஃபார்முலா இருக்கணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பியரிங் கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பியரிங் கெப்பாசிட்டியில் ஃபீல்டு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த ஃபீல்டு டெஸ்ட் என்னென்னா ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன்ஸ் டெஸ்ட்டு, செகண்ட் ஒன் ஸ்டாட்டிக் கோட் பெனட்ரேஷன் டெஸ்ட்டு, தேர்ட் ஒன் பிளேட் டெஸ்ட்டு பண்ணுவோம். இந்த பியரிங் கெப்பாசிட்டிக்கு சீஸ்மிக் கன்சிடரேஷன் எவல்யூஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட்னா என்னென்ன டைப் ஆஃப் செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அந்த செட்டில்மெண்ட் பார்த்தினா கிரானுலர் சாயிலுக்கும் க்ளே சாயிலுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செட்டில்மெண்ட்லுடைய டைப்ஸ் பார்ப்போம். அதோடைய மெத்தடை எப்படி மினிமைஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட், இதுக்கு எல்லாமே கோடல் ப்ரொவிஷனாக இருக்குது. அதெல்லாம் இந்த யூனிட்டில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷாலோ ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா there are 2 types ஆஃப் ஃபவுண்டேஷன், ஒன்று ஷாலோ ஃபவுண்டேஷன் அண்ட் வந்து டீப் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கேன். ஷாலோ ஃபவுண்டேஷன்னா என்ன சொல்லியிருக்கேன், அதர்வைஸ் ஷாலோ ஃபவுண்டேஷன் போட்டது பார்த்தீங்கன்னா கம்மியான டெப்த்துக்கு தான் நம்ம போட்டோம் அப்படின்னா ஷாலோ ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கேன். ஓகே, பாருங்கள், ஃபவுண்டேஷன் there are 2 types ஆஃப் ஃபவுண்டேஷன். ஃபஸ்ட் ஒன் ஷாலோ ஃபவுண்டேஷன், செகண்ட் ஒன் டீப் ஃபவுண்டேஷன்.
ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன். The shallow foundation is also known as the stepped foundation. ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு இன்னொரு நேம் என்ன ஸ்டெப்டு ஃபவுண்டேஷனும் நம்ம சொல்லலாம். If the depth of foundation is less than the width of foundation, then it is known as shallow or stepped foundation. Depth of foundation விட less than widthக்கு போட்டோம் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் இஸ் known as stepped foundation சொல்லலாம், அதர்வைஸ் shallow foundation சொல்கிறோம். ஓகே, இந்த பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனை, செகண்ட் ஒன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டீப் ஃபவுண்டேஷனை. மேலே இருக்கிறது வாலு, ஓகேங்களா. இந்த வாலில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம் பிலோ த கிரவுண்ட் லெவல். லைன் இண்டிகேட் பண்ணுது, கிரவுண்ட் லெவலை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஷாலோ ஃபவுண்டேஷன் போட போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஃபவுண்டேஷன் என்ன, டெப்த்தை விட வித்து கம்மியாக, டெப்த் இஸ் லெஸ் தென் வித்தாக இருந்ததுன்னா, வித்தை விட டெப்த்து கம்மியாக போட்டாங்க அப்படின்னா ஷாலோ ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் லென்த்துக்கு டெப்த்துக்கு போடுவாங்க ஃபவுண்டேஷன் போடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஆர் 4 மீட்டர் போடுவோம். அதுதான் மோர் தென் 3 மீட்டர் அப்படின்னு இந்த சைட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷாலோ ஃபவுண்டேஷனை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் இஸ் லெஸ் தென் வித்து. உங்களுடைய டெப்த்து வந்து லெஸ் தென் வித்தாக இருந்ததுன்னா, வித்தை விட கம்மியாக போட்டோம்னா டெப்த்து, அது ஷாலோ ஃபவுண்டேஷன். இந்த செகண்ட் பிக்சர் பாருங்கள், டீப் ஃபவுண்டேஷன். டீப் ஃபவுண்டேஷன் என்ன, டெப்த் இஸ் மோர் தென் வித்து. வித்தை விட உங்களுடைய ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா அதை வித்தை விட மோர் தென் டெப்த்து, அதை விட அதிகமாக டெப்த் போட்டிங்க அப்படின்னா அது டீப் ஃபவுண்டேஷன். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் பண்ணுற ஷாலோ அண்டு டீப் ஃபவுண்டேஷன். ஷாலோ ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்கோம், வித்தை விட டெப்த்து கம்மியாக போடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். வித்தில் அதிகமாக இருக்குங்களா, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்திங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன், செகண்ட் பார்த்திங்கன்னா டீப் ஃபவுண்டேஷன். ஓகே, ஷாலோக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், டெப்த் இஸ் லெஸ் தென் வித்து. உன்னோட வித்தை விட டெப்த் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும், ஷாலோ ஃபவுண்டேஷன் பார்த்தோம். இதான் ஃபஸ்ட்டு பிக்சர். செகண்ட் பிக்சர் பாருங்கள், டெப்த் இஸ் மோர் தென் வித்து. வித்தை விட டெப்த் என்ன பண்ணுவாங்க, மோர் தென் அதிகமாக போட்டாங்க, டீப் ஃபவுண்டேஷனுக்கான பிக்சர். ஓகேவா, டெப்த்து மேக்ஸிமம் எவ்வளோ போடுவாங்க பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனில் 3 மீட்டர் போடுவாங்க, இல்லை 4 மீட்டர் போடுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஃபவுண்டேஷனுடைய டெப்த்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூஸ் ஷாலோ ஃபவுண்டேஷன். எங்கெல்லாம் வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு distributed the structural load over a wide horizontal area at shallow depth below the ground level. உன்னோட டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஸ்ட்ரக்சரல் லோடு எந்த இடத்துல ஷாலோ ஃபவுண்டேஷனில் உன்னுடைய லோடுடைய ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, வைட் ஹரிசாண்டல் ஏரியா வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஓகேங்களா, அதுதான் அந்த மாதிரி பிளேஸில் வந்து நம்ம ஷாலோ ஃபவுண்டேஷன் வந்து போடுவோம். ஓகே, ஷாலோ ஃபவுண்டேஷன் இஸ் ஃபேவரபிள் ஃபார் ஃபவுண்டேஷன். ஓகே, ஹேவிங் டெப்த் இஸ் ஈக்குவல் ஆர் டெப்த் இஸ் லெஸ் தென் இல்லை வித்தாக இருந்தால் ஷாலோ ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். ஷாலோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, ஒயிட் ஏரியா உன்னுடைய ஸ்ட்ரக்சரலோடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஏரியாவில் வந்து ஹரிசாண்டல் ஏரியாவில் பாஸ் ஆகும். அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம போடுவோம் பிலோ த கிரவுண்ட் லெவலில். ஷாலோ ஃபவுண்டேஷன் எதுக்கு ஃபேவராக இருக்கா, டெப்த்து வந்து ஈக்குவலாக போடணும், ஈக்குவல் டு வித்தாக போடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஷாலோ ஃபவுண்டேஷனாக டெப்த் இஸ் லெஸ் தென் வித்து அப்படின்னு சொல்லுங்கள், அது ஒரு கண்டிஷனும். செகண்ட் கண்டிஷன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு வித்தாகவும் போடலாம். அந்த மாதிரி அதான் ஷாலோ ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஷாலோ ஃபவுண்டேஷன். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ஷாலோ ஃபவுண்டேஷன்ஸ் பார்க்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும். ஷாலோ ஃபவுண்டேஷன் பார்க்குறீங்க அப்படின்னு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுளான காசாக இருக்கும், அஃபர்டபுளான நமக்கு காஸ்ட் இருக்கும். செகண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மெட்டீரியல் யூஸ் இதுக்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கான்க்ரீட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் லேபர் பார்க்கும்போது டு நாட் நீட் எக்ஸ்பர்டீஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிபுணர்கள் ஒரு படித்தவங்க தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல இல்லை இன்ஜினியர் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நெசசரி கிடையாது. ஷாலோ ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருந்தாலே போதும் எனஃப்ன்ற. இதுதான் 4 அட்வான்டேஜாக ஷாலோ ஃபவுண்டேஷன். என்னென்ன 4? ஃபஸ்ட்டு காஸ்ட்டு வைஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்,
ரீசனபிள் காஸ்ட்டாக, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் ஸ்மாலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். தேர்ட் ஒன் மெட்டீரியல் பார்த்தினா மோஸ்ட்லி கான்க்ரீட் மட்டும்தான் நம்ம இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் பார்த்தினா லேபர் பார்த்தினா நல்லா படித்தவங்க தான் அந்த இடத்துல இருக்கணும்னு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ஷாலோ ஃபவுண்டேஷன். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது செட்டில்மெண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஷாலோ ஃபவுண்டேஷனில். ஃபவுண்டேஷனும் அதுவும் செட்டில்மெண்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தினா லிமிட் கெப்பாசிட்டி சாயில் ஸ்ட்ரக்சர். அதிகமான கெப்பாசிட்டி இருக்காது, லிமிட்டடான சாயில் கெப்பாசிட்டி தான் இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தினா இர்ரெகுலர் கிரவுண்ட் சர்ஃபேஸ். இர்ரெகுலர் கிரவுண்ட் சர்ஃபேஸ் பார்த்தினா ஸ்லோப்பு ரீட்டைனிங் வால். இப்போது இந்த மாதிரி பிளேஸ்லலாம் என்ன பண்ண முடியாது, இந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது இர்ரெகுலர் கிரவுண்ட் சர்ஃபேஸில். இர்ரெகுலர் கிரவுண்ட் சர்ஃபேஸ்னு சொல்லும்போது ஸ்லோப்பும் ரீட்டைனிங் வாலும் என்ன பண்ண முடியாது, இந்த ஷாலோ ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஷாலோ ஃபவுண்டேஷன்லாம் எது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஸ்ப்ரெட் ஃபுட்டிங், ஸ்டாஃப் ஃபுட்டிங், கம்பைன் ஃபுட்டிங், மேட்டர் ரேப் ஃபுட்டிங், இது எல்லாமே ஷாலோ ஃபவுண்டேஷனுடைய இந்த மாதிரி இடத்துல நம்ம ஷாலோ ஃபவுண்டேஷன் வந்து போடுவோம். இதுக்கு தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஸ்ப்ரெட் ஃபுட்டிங். ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் இருக்குது. ஸ்டிஃப் ஃபுட்டிங் ஒன்று வரும், சிங்கிள் ஃபுட்டிங் ஒன்று. ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் சிங்கிள் ஃபுட்டிங், செகண்ட் ஒன் ஸ்டிப் ஃபுட்டிங், தேர்ட் ஒன் ஸ்டெப்டு ஃபுட்டிங். இது எல்லாம் ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இடத்துலலாம் கம்மியான டெப்த்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வித்தை விட டெப்த்து வந்து கம்மியாக தான் போடுவோம். ஓகேங்களா? சிங்கிள் ஃபுட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டாப் வியூவில். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் ஃபுட்டிங் இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்லோப்டாக இருக்கும், ஸ்டெப்டு ஃபுட்டிங்னு சொல்கிறது. இதுக்கான 3D வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் இப்படி தான் இருக்கும். கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, கான்க்ரீட் பேஸ் போடுவாங்க. தெரியுதுங்களா பிக்சரு? சிங்கிள் ஃபுட்டிங், ஸ்டெப்டு ஃபுட்டிங், ஸ்லோப்டு ஃபுட்டிங். இப்போ சிங்கிளில் பார்த்திங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலம்ஸ் வரும், சரிங்களா? அது சிங்கிள் ஃபுட்டிங். இந்த மாதிரி இடத்துல ஷாலோ ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்டு ஃபுட்டிங் அப்படின்னா கீழே கான்க்ரீட் போட்டு ஸ்டெப் பேஸ் போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காலம் வந்து எழுப்புவாங்க. அந்த மாதிரி எழுப்புனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஸ்டெப்டு ஃபுட்டிங் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லோப்டு ஃபுட்டிங் என்ன பார்த்திங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதோடைய கான்க்ரீட் பார்த்திங்கன்னா கீழே கான்க்ரீட் பேஸ், மேலே ஸ்லோப்பாக இருக்குங்களா, இந்த மாதிரி ஸ்லோப்பாக ஒரு காலம் போட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஸ்லோப்டு ஃபுட்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்கில் 3 பார்த்தோம். சிங்கிளு, ஸ்டெப்டு அண்ட் தென் ஸ்டிப் ஃபுட்டிங் பார்த்தோம். இப்போ ஸ்டாஃப் ஃபுட்டிங் பார்க்க போகிறோம். ஸ்டாஃப் ஃபுட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 காலமுக்கும் நடுவில் ஒரு பீம் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு ஆர்டினரி காலமும் ஒரு எசன்ட்ரிக் லோடிங் காலமும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பிளேஸில் ஒரு பீம் 2 காலத்துக்கு நடுவில் ஒரு பீம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பேருனா ஸ்டாஃப் ஃபுட்டிங் அப்படின்றது நேம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாஃப் ஃபுட்டிங்கான கொஸ்டின். மேலே பாருங்கள் காலம் எழுப்பியிருக்காங்க, கீழே இருக்கிறது காலமுக்கான ஃபுட்டிங் போட்டிருக்கோம். 2 காலத்துக்கான ஃபுட்டிங்க்கும் நடுவில் என்ன பண்ணுறோம், ஒரு பீம் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இட் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்டாஃப் ஃபுட்டிங் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கம்பைன் ஃபுட்டிங்னா என்ன, மோர் தென் 2 காலம்ஸ் மேலே நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அது கம்பைன் ஃபுட்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்டர் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் மாதிரியே இருக்கும். ஸோ அது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். இதில் பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, காலம்ஸ் பார்த்திங்க பக்கத்தில் எழுப்பிட்டே இருப்பாங்க. இதுதான் பார்த்தா மேட்டர் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியுதா, மேட் ஃபவுண்டேஷன் சரி, ராஃப்ட் ஃபவுண்டேஷன் சரி, காலம் எழுப்பிட்டே பக்கத்தில் பார்க்கறதுக்கு பாய் மாதிரி ஒரு ஷேப்பே இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் தி மேட்டர் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு டீப் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லியிருக்கேன், டெப்த் இஸ் மோர் தென் வித்தாக இருந்ததுன்னா அது டீப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் சொல்லுவேன், இஃப் த டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் மோர் தென் வித் ஆஃப் ஃபவுண்டேஷன், டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து மோர் தென் வித் ஆஃப் ஃபவுண்டேஷனோட இருந்ததுன்னா தட் இட் இஸ் கால்ட் அஸ் தி டீப் ஃபவுண்டேஷன். டீப் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்பிள் என்ன, வைல் ஃபவுண்டேஷன், ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஃபவுண்டேஷன், பியர் ஃபவுண்டேஷன், வெல் ஃபவுண்டேஷன். இதில் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் டீப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பியரிங் கெப்பாசிட்டி. பியரிங் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதில் என்ன டைப் ஆஃப் பியரிங் கெப்பாசிட்டி இருக்குன்றதும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பியரிங் கெப்பாசிட்டி. பியரிங் கெப்பாசிட்டினா என்ன? தாங்கும் திறன் தான் என்னன்னு சொல்லுவோம் பியரிங்ஸ் கெப்பாசிட்டி. அல்டிமேட்னா அதிகப்படியான பியரிங் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டின்னு பார்ப்போம். சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பியரிங் கெப்பாசிட்டி தாங்கும் திறன். ஒரு சாயிலுக்கோ ராக்குக்கோ சப்போர்ட்டிங் பவர் ஆஃப் எ சாயில் ஆர் ராக்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. செகண்ட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் ப்ரெஷரை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியில் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டின்னு படிப்போம். இல்லை டினோட் பண்ணுவாங்க Q சஃபிக்ஸ் ஏல டினோட் பண்ணுவாங்க. அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இதுதான் என்ன அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க்ஸ் வந்துடும். சம்டைம்ஸ் வாட் யூ மீன் பை அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, அட்வைஸ் அல்டிமேட் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டினா என்னன்றதை கொஷின் கேட்பாங்க. இல்லை சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா என்னன்றதை கொஷின் கேட்பாங்க. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க்ஸ் கொஷின் இருக்குது. ஓகே, அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா என்ன சொல்லியிருக்கேன்? மேக்ஸிமம் ப்ரெஷரை வந்து சப்போர்ட் பண்ணிச்சு தாங்குச்சு அப்படின்னா அது அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி இஸ் த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அதான் என்ன சொல்ல அல்டிமேட் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி எல்லாம் டினோட் பண்ணுவாங்க Q சஃபிக்ஸ் ஏல ஈக்குவல் டு அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டியில் டினோட் பண்ணுவாங்கன்னா Q சஃபிக்ஸ் U டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி FOSன்னு சொல்லலாம் ஆர் FSன்னு சொல்லலாம். ஓகே, இதில் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா kN/m². ஓகே, நெக்ஸ்ட்டு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃப்டர் இட் இஸ் த பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப்டர் அப்ளைங் தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. பியரிங் கெப்பாசிட்டிக்கு அப்புறம் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் மல்டிப்ளை பண்ணோன்னா யூ கெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டியுடைய வேல்யூ. ஓகே, தேங்க்யூ. We will see the next class.